குத்தாலத்தில் கொட்டம் அடிக்குது மத்தாளத்தில் ராசாத்தி யாரும் இல்ல ஒரு வட்டாரத்தில் நீயும் நானும் உள்ள கொட்டாரத்தில் காதல் தீ ஒரு முட்டு மலருது ரோசா இங்கு முட்டு துளிப்பது ராசா மனப்பித்து பிடிக்குது ஆத்தி ஆத்தி ஆத்தி. ஐயோ சனியனுங்க இங்க வந்தா பாட்டு போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடணும். ஆடினதே வெள்ளிக்கொலு சொல்லி கேட்டால் விழிகள் தேடும் மனம் விரும்பி பாடும் தங்கமணி குரல் கேட்டால் கவழ்ந்து ஆடும் பொங்கி மனம் கதும்பி ஓடும் சின்ன சின்ன நெஞ்சில் வந்த ஐயோ என்ன நடக்கும் போதும் தெரியலையே கடவுளே. வண்ண வண்ண கிளி உன்னை சுற்றி சுற்றி வட்டம் அடித்திடத்தானா தொட்டு தொட்டு விளையாடும் காற்று தொட்டில் கட்டி தாலாட்டு பாடும் ஒரு சித்திர பெண்ணுக்கு ஹாய் குழந்தை. நான் என்ன கோட்டான்னு சொன்னேன். சிட்டு பறக்குது குத்தாலத்தில் கொட்டம் அடிக்குது மத்தாளத்தில் ராசாதி யாரும் இல்ல ஒரு வட்டாரத்தில் நீயும் நானும் உள்ள கொட்டாரத்தில் காதல் தீ ஒரு முட்டு மலருது ரோசா இங்கு முத்து குளிப்பது ராசா மனம் பித்து பிடிக்குது ஆதி ஆதி ஆதி. ஐயோ அடி கோசை சுமார் நீதானா? நானே தான். வேற யாரு? நீ வெளியே போ. வழி விடுங்க. வழி விட்டா தானே வெளியே போக முடியும். குட்டி பிசாசு பிசாசு பாவங்க நல்ல பொண்ணு. மண்ணு பாஸ் என்ன சாரி, என்னடா? யார் வீட்டு துணியோ உங்க அம்மா துவைக்கிறாங்க. யாருக்கோ சமையல் பண்ணி அதை டிஃபன் கேரியர்ல போட்டு அதை தெருமுனையில உங்க ஒய்ஃப் போய் வச்சுட்டு வராங்க. இது எல்லாத்துக்கும் மேல உங்க வீட்டுக்கு புதுசா ஒரு குழந்தை வந்திருக்கு. இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்த்தா ஒரே மர்மமா இருக்கு பாஸ். ஆமாண்டா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாஸ்? என்ன நினைக்கிறீங்க தானே கேட்டேன், அதுக்கே எப்படி முறைக்கிறீங்க? நான் என் வீட்டுல என்ன நடக்குது எனக்கே புரியாம தான் நான் தவிச்சிட்டு இருக்கேன். அதனால தான் உங்ககிட்ட கேக்குறேன். ஓ, உங்களுக்கு புரியாம தான் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்களா? சரி, இது விஷயமா உங்க அம்மா கிட்டயும் உங்க ஒய்ஃப் கிட்டயும் பேச வேண்டியதானே? சோ தலையில அடிச்சிட்டாங்களா? எத்தனை தடவை சொல்றது உங்ககிட்ட? எங்க அம்மா கிட்ட கேட்டா அதெல்லாம் முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்க போட்ட துணி, அதை துவைச்சு கொடுத்தா புண்ணியம், அதனாலதான் துவைச்சு கொடுத்தேன்னு சொல்றாங்க. என் பொண்டாட்டியை கேட்டா அநாத ஆசிரமத்தில் இருக்கிற பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், யாருமே இல்லாத அவனுக்கு சாப்பாடு போட்டா புண்ணியம், அதனாலதான் சமைச்சேன்னு சொல்றா. சமைச்சு கொடுத்ததெல்லாம் ஓகே, அதை எதுக்கு எடுத்துட்டு போய் தெருமுனையில வச்சாங்க அதை கேட்டீங்களா? கேட்கறடா. அதுக்குள்ள என்னென்னமோ பேசி வாயை அடைச்சிடறாங்களா? சரி, அதை விடுங்க. அந்த குழந்தை அது ஒரு அநாத ஆசிரமத்து குழந்தை தாண்டா. ஏதோ ஒரு சாமியார் சொன்னாருன்னு எங்க அம்மா எடுத்து வளர்க்குறாங்க. சோ இப்போ உங்க குடும்பமே அநாதை இல்லங்களுக்கும் ஆசிரமங்களுக்கும் ஆதரவா இயங்கிக்கிட்டு இருக்கு, அப்படிதானே பாஸ்? இப்படியே போனா சமூக சேவையில உங்க அம்மாவும் உங்க ஒய்ஃபும் மதர் தெரசாவே மிஞ்சிருவாங்க போல இருக்கு. இவ்ளோ நாள் இல்லாம திடீர்னு அவங்களுக்கு என்னடா சமூக சேவை வேண்டிருக்கு? குட் क्वेश्चन பாஸ். ஆனா இதை நீங்க என்கிட்ட கேட்க கூடாது, அவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் கேட்டிருக்கணும். ஓ, கேட்டா சொல்ல மாட்டாங்களோ? ஓகே பாஸ், ஃபைனலா நான் சொல்றது கரெக்டா இல்லையான்னு பாருங்க. உங்க வீட்ல ஏதோ தப்பு நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆமாண்டா. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆமாண்டா. உங்க வீட்ல ஏதோ தப்பு நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். செருப்பு பிஞ்சிரும். சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. சாரி பாஸ், டிடெக்டிவ் மூலம் இல்ல, அதான் கொஞ்சம் சுத்துது. உங்க வீட்ல இருக்கிற குழப்பத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்க அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் என்ன பிரச்சனையா இருக்கும்? பாஸ், ஒரு ஐடியா. அது கேட்டா பம்பர சுத்துற. நீங்களும் யோசிக்காதீங்க, என்னையும் யோசிக்க விடாதீங்க. சரி சொல்லு பாஸ். பிரச்சனை என்ன நீங்க கேட்டதானே சொல்ல மாட்டாங்க. பேசாம ஆளை வச்சு கடத்தி மிரட்டி கேட்டா காரி துப்பிடுவேன். வளர்ந்து ஒரு துப்பறியும் நிபுணரை பார்த்து இப்படியா துப்புறது? யாரு நீயா? யூ ஆர் டிகிரேடிங் மீ. ஓகே, லீவ் இட். பாஸ், நீங்க கவலைப்படாதீங்க. நானே நேரடியா களத்துல இறங்கி
உங்க வீட்டுல என்ன மர்மன்றத கண்டுபிடிக்கிறேன். யாரு நீயா? நீயான்னு இப்ப இப்படி கேவலமா கேக்குறீங்க. அப்புறமா தீயா வேலை செய்யணும் குமார், இது தீயா வேலை செஞ்ச கொலம்பஸ்ன்னு ஆச்சரியமா கேட்பீங்க. வாட்டா கிளி ஜோசியம், எலி ஜோசியம், கிளி ஜோசியம், எலி ஜோசியம், கிளி ஜோசியம், கிளி ஜோசியம், எலி ஜோசியம். கிளி ஜோசியம், எலி ஜோசியம், கிளி ஜோசியம், எலி ஜோசியம், கிளி ஜோசியம், எலி ஜோசியம், கிளி ஜோசியம், எலி ஜோசியம். நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையும் துல்லியமா சொல்லும் ஜோசியம் கிளி ஜோசியம். யோ கிளி ஜோசியம், இங்க வாயா. அங்கெல்லாம் வரமாட்டேன். ஏன்? ரோஸ் கலர் புடவை கட்டின பொம்பளைக்கெல்லாம் ஜோசியம் பாக்குறது இல்ல. ஏன் டுபுக்கு? என்ன புருஷனை திட்டுற மாதிரி திட்டுது? கிளி ஜோசியம், எலி ஜோசியம், கிளி ஜோசியம், எலி ஜோசியம். இந்தம்மா வெளில வர மாதிரி தெரியல, நம்ம உள்ள போயிட வேண்டியதுதான். கிளி ஜோசியம், எலி ஜோசியம். ஏய் 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 என்னையா நீ நடு வீட்ல வந்து நிக்கிற? இவ்வளவு நேரம் நடு ரோட்ல நின்னு நாயா கத்துனேன், நீயாவது வந்தியா? அதான் நான் உள்ள வந்துட்டேன். நான் வெளிய வரலனா நீ உள்ள வந்துருவியா? போயா வெளிய. அம்மா நான் கிளி ஜோசியம்மா. ஒரு புண்ணாக்கு ஜோசியமும் தேவையில்லை, முதல்ல இடத்த காலி பண்ணு. அம்மாம்மா காலையில இருந்து போனியே அவளம்மா, கிளிக்கு நாஸ்தா கூட வாங்கி கொடுக்கலம்மா. அம்மா எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா சொல்லுவேன், நம்பி பாருங்க. வாடிக்கையாளருக்கு திருப்தி இல்லை என்றால் படம் வாபஸ் தரப்படும். டவுட் வேண்டாம். அது மட்டும் இல்லை, தீபாவளியின் ஸ்பெஷல் ஆஃபராக ஒருவருக்கு ஜோசியம் பார்த்தால் இன்னொருவருக்கு இலவசம். என்னது? இதுக்கெல்லாமே ஆஃபர் போடுவீங்க? இன்னைக்கு ஆஃபர் இல்லாம எந்த பிசினஸுமே நடக்கிறது இல்லம்மா. அவ்வளவு ஏன், 2 ஆப்பம் வாங்கினா ஒரு ஆயா ஃப்ரீ, டங் ஸ்லிப், பாயா ஃப்ரீ. என்ன ஷாக் ஆயிட்டீங்க? அத விடுங்க, நீங்க ஜோசியம் பாருங்க. எனக்கு ஜோசியெல்லாம் பார்க்க வராதியா? ஐயோ, என்கிட்ட நீங்க ஜோசியம் பாருங்கன்னு சொன்னேன். யோ வேணாயா, எனக்கு என் ஜாதகமே சரியில்லை. பாத்தீங்களா பாத்தீங்களா, நீங்களே எடுத்து கொடுத்தீங்க பாருங்க. ஜாதகம் சரியில்லைன்னா உடனே ஜோசியம் பார்த்துடணும். நீங்க ஏதோ விரக்தியில இருக்கீங்க, அதான் இப்படி பேசுறீங்க. உங்க பிரச்சனைக்கு ஒரு அருமையான தீர்வு தரேன், உடனே ஜோசியம் பாருங்க. செருப்பு பிஞ்சிரு, போய் உட்கார போக. நடையே சரியில்லையே, பேரை சொல்லுங்க. உன் பேரு எனக்கு எப்படி தெரியும்? நாசமா போச்சு, நான் கேட்டது உங்க பேரை. என் பேரு பண்டரிபுரம் பண்டரிபாய். அருமையான பேரு. பாரிஜாதம்? பாரிஜாதம் இல்ல, பண்டரிபாய். நான் கிளிய சொன்னம்மா. என்ன கூட அழகான கிளின்னு சொல்லுவாங்க. உள்ளத உள்ளபடி சொல்ல, நல்லத நல்லபடி சொல்ல. அம்மா பாரிஜாதம், அம்மா சைஸ பார்த்து ஷாக் ஆகாத. பண்டரிபாய் மனசுல இருக்கிற குறையெல்லாம் நீங்க. அம்மா பாரிஜாதம், பண்டரிபாய்ன்ற பேருக்கு ஒரு அருமையான சீட் ஒண்ணு எடுப்போம். வாமா பாரிஜாதம், பண்டரிபாய்ன்ற பேருக்கு ஒரு அருமையான சீட் எடு. இப்ப வரும் பாருமா. ஏய் அம்மா சைஸ பார்த்து மிரண்டிடுச்சு போல இருக்கு. என்னையா கிளி வெளியே வர மாட்டேங்குது? உங்க பிரச்சனை அந்த அளவுக்கு கொடூரமா இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் கிளியே பயப்படுது. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் அதுக்கு அருமையான பரிகாரம் சொல்றேன். இல்லையே, எனக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லையே. இல்லன்னு வாய் தான் சொல்லுது, இருக்குன்னு மூஞ்சி சொல்லுது. உன் மனசுக்குள்ள ஏதோ மர்மம் இருக்கு, ஏதோ சிக்கல்ல மாட்டி சின்ன பின்னமா இருக்கு. தைரியமா சொல்லுங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா எனக்கு. அம்மா யோசிக்காதீங்க, தலை சுமையை இறக்கி வச்சாதான் நிம்மதி, புரியுதா? மனசுமைய மத்தவங்க கிட்ட சொன்னாதான் நிம்மதி. தைரியமா உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, நான் அதுக்கு ஒரு அருமையான வழி சொல்றேன். தயங்காம சொல்லுதாயி. சொல்றேன்ப்பா, நான் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டி இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க, அதுக்காக தானே இந்த ஏற்பாடு.
பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றதுக்கு தான் இந்த ஜோசியம்ன்ற ஏற்பாடு அப்படின்றத நான் சொல்ல வந்தேன். அது அது வந்து ஏமா இப்படி இருக்கிற? அதான் நான் வந்துட்டேன்ல, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் கொலம்பஸ், கொலம்பஸா? யார் கொலம்பஸ்? நான் இல்ல கொலம்பஸ். உன்னை பார்த்து தான்டா. இது என்ன வேஷம்? காமெடி பண்ணாதம்மா, போமா. யாரு நான் காமெடி பண்றேனா? நீ தான் காமெடி பண்ற. பாத்தீங்களா? நாயே எதுக்காக இந்த மாதிரி மாறு வேஷம் போட்ட? அது வந்து மரியாதையா சொல்லி இல்லைன்னா உன்னை போட்டேன்னா உலகத்தை அடிக்காதீங்கம்மா. எங்க காலனில மார்வேட போட்டி நடக்குது, அதுக்காக தான் இந்த கெட்டப் சேஞ்ச். டேய் அது அங்க போய் போட வேண்டியதானடா, எதுக்காக இங்க வந்து போட்ட? அது வந்துமா, இந்த வேஷம் பொருத்தம் கரெக்டா இருக்கா, யாராவது கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாம இந்த வேஷம் போட்டு இங்க வந்தேன். பாத்தீங்களா நீங்க கண்டுபிடிக்கல, அப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன். ஐ நான் தானே கண்டுபிடிச்சேன், உனக்கு எப்படி கிடைக்கும்? ஏய், அது வந்து நல்ல குடுகுடுப்பக்காரன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கிளி ஜோசிய கூண்ட எடுத்துட்டு வரும்போதே எனக்கு லேசா சந்தேகம் தட்டுச்சு. சரி போனா போது விட்டு பிடிப்போம்னு நினைச்சேன், அதுக்குள்ள முந்திரி கொட்ட மாதிரி வந்து முந்திக்கிட்டேன். டேய் உண்மையை சொல்லுடா, எதுக்காக இந்த மாதிரி மாறு வேஷம் போட்டேன்? உண்மையதான் சொல்றேன், நான் இந்த ஸ்டைல்ல வரும்போது யாராவது கண்டுபிடிக்கிறீங்களா பார்க்க தான் போட்டேன். ஆமா, பெரிய நவராத்திரி சிவாஜி கணேசன், இவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஐயோ ஓட்டாவே பேசாதீங்க, லேட்டஸ்ட் வாங்க. அப்படியே தசாவதாரம் கமலஹாசன், இவரை கண்டே பிடிக்க முடியாது. கெட்ட போட்டு Anyway, I am very happy. பெரிய ஹீரோவோட தான் என்ன கம்பேர் பண்றீங்க. நீ ஹீரோடா ஜீரோ. இப்ப நான் மிதிக்கிற மிதில நீ சட்னி ஆவற. யார்கிட்ட வந்து என்ன எல்லா ஆங்கிலையும் பார்த்து முறைக்கிறாரு. இந்த ஆங்கிலையும் விட்டு வைக்கலையா? ஏண்டா உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லையா? பாஸ் போதும் பாஸ். அதுக்கு ஏன் பாஸ் இத்தனை ஆங்கிள் திட்டுறீங்க? ஒரே ஆள்கிட்ட நீங்க இவ்வளவு எதிர்பார்க்கறது உங்க தப்பு. 1-2 கம்மியா தான் இருக்கும். உனக்கு எல்லாமே கம்மியா தானே இருக்கு. அறிவு கட்ட முண்டம், தீயா வேலை செய்யற நாயா வேலை செய்யற பில்டப் கொடுத்துட்டு இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிற. என்ன பாஸ் சின்ன பிள்ளைத்தனமா பேசுறீங்க? துப்புரி மூலையில உங்க ஒய்ஃப் என்னையும் மிஞ்சிட்டாங்கன்னு பாருங்க. இல்ல உங்களோட பிரில்லியண்டா இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். எவ்வளவு ரிஸ்கான கெட்டப்ல போனோம் பாஸ், அப்படியே என்ன கண்டுபிடிச்சாங்க. எது குடுகுடுப்பக்காரன் வேஷத்துல கையில கிளி ஜோசி பெட்டியோட போனிய, அதான் உனக்கு ரிஸ்கான கெட்டப்பா? இப்படி கோமாளித்தனமா போனா குழந்தை கூட கண்டுபிடிச்சிடும். ஆனா உங்க அம்மா கண்டுபிடிக்கல பாஸ். எதுக்கு பேசுற? கஸ்டமர் தூக்கி அப்படியே உடைச்சிரு. எதுக்கு பேசுற நீ? இது ஓகே இது உனக்கு வாய் மட்டும் இல்லைன்னா என்னைக்கு அவனை நாய் தூக்கிட்டு போயிருக்கோம். இடியட். இருங்க பாஸ் இருங்க, ஏன் இப்படி டென்ஷன் ஆறீங்க? திட்டம் ஃபெயிலியர் ஆகிறது மனுஷனுக்கு சகஜம் தானே. அதுக்காக இப்படி திட்டம் போட்டு மட்டமா திட்டக்கூடாது. நான் வேற ஏதாவது பிளான் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். நீ ஒரு ஆணையை புடுங்க வேணாம், நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணு. ஓகே சொல்லுங்க பாஸ். ஒரு 2 நாளைக்கு நீ ஆபீஸ் பக்கம் வராத. ஓகே இல்ல தெரியாம தான் கேக்குறேன். 2 நாள் ஆபீஸ் பக்கம் வராதன்னு சொல்ற அளவுக்கு நான் அப்படியே பெரிய தப்பு பண்ணேன். போயிடுறா, சுட்டுருவேன். போட்டோல இருந்து எப்படி சுடுவீங்க? நோ பேட் வேர்ட்ஸ். மம்மி பாவம். அம்மா ஒரிஜினல் குண்டு நம்ம மேல பாயத்துக்குள்ள எஸ்கேப் ஆயிடும்டா சாமி. கண்டிப்பா மாட்டுவீங்க. என் பிளான் பிரகாரம் வீட்ல 2 கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணுவோம். ஓகே பாத்தியா எப்படி கேமரா ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் பாத்தியா? பாஸ் ஒரு டவுட் கேட்கலாமா? கேளு எனி டெக்னிக்கல் டவுட் கேளு. பாஸ் ஏதாவது சாமியார் ஆசிரமத்துல கேமரா ஃபிக்ஸ் பண்ண அனுபவம் இருக்கோ? அடிச்சு இருப்பாரு. வாட்ச் பண்றா. சாரி பாஸ். லைவ் போங்க பார்க்கலாம்.
டேய் டேய் பாத்தியா பாத்தியா எப்படி பதுங்கி பதுங்கி வரா பாரு. ஏன் இப்படி வராவோ? இல்ல, ஏன் இப்படி வராங்க அவங்க? டேய் இவளுக்குள்ள ஏதோ மர்மம் இருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஐயோ ஆ அம்மா பாத்தியா யாருக்கோ ஃபோன் பண்றா. ஏதோ சிக்கல்ல மாட்டிட்டு யாருக்கோ பயப்படுறாடா. அது யாருன்னு தான் தெரியல. இந்த நேரத்துல இது வேற. டேய் கௌசல்யாடா, எனக்கு தான் பேசுறா. உங்களுக்கு ஃபோன் பண்றதுக்கா இவ்வளவு பில்டப்? அட்டெண்ட் பண்ணுங்க. சொல்லு கௌசல்யா. என்னங்க எங்க இருக்கீங்க? இது என்ன கேள்வி? நான் ஆபீஸ்ல இருக்கேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லு. நம்ம கனகராஜ் டெய்லர் கடை இருக்குல்ல, அங்க 4 பிளவுஸ் தைக்க கொடுத்துருக்கேன். வரும்போது அதை வாங்கிட்டு வந்துருங்க. சரி. நீ தானே கொண்டு போய் கொடுத்த? ஆமா. நீயே கரெக்ட் பண்ணிக்கோ. இல்லங்க, நான் இங்க இருந்து அவ்வளோ தூரம் வரணும். ஆனா உங்க ஆபீஸ் பக்கத்துல தானே அந்த டெய்லர் கடை இருக்கு. வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ்ங்க. இல்ல கோசி, நான் வந்து ஆபீஸ்ல பிஸியா இருக்கேன். இது கொலம்பஸ் வெட்டியா தான் இருக்கான். அவனை அமிச்சு கலெக்ட் பண்ண சொல்றேன். சரியா? என்னங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். பிளவுஸ் எடுத்துட்டு வரும்போது உங்க அம்மா கண்ணுல படாம எடுத்துட்டு வாங்க. பார்த்தாங்கன்னா என்ன நீ வாரத்துக்கு 4 பிளவுஸ் தைப்பியான்னு கேட்பாங்க. ஏன் சொல்றேன்னா எனக்கு 4 பிளவுஸ் தைக்கிறது ஒண்ணுதான், உங்க அம்மாவுக்கு ஒரு பிளவுஸ் தைக்கிறது ஒண்ணுதான். சரி, அதனால தாங்க சொன்னேன். சரி போது வை. தேங்க்யூங்க. நம்ம ஒரு விஷயத்துக்கு பிராக்கெட் போட்டா அவ ஜாக்கெட் மேட்டர் பேசுறாளே. பாஸ் பாருங்க பாஸ். பாக்கறா. ஐயோ பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. பார்க்கலாம். அப்படியே. பாஸ் யாருக்கிட்டயும் ரொம்ப காரசாரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த போன் பாட்டி கிட்ட தான் நினைக்கிறேன். இவங்க அவனை மிரட்டுறாங்களா இல்ல அவ இவங்களை மிரட்டுறானா தெரியலையே ஒண்ணுமே. என்னங்கம்மா? பாஸ் ஏய் நடு வீட்டுல வச்சுட்டு போனா யாரு கொண்டு போய் வைக்கிறது? ஆளுதான் பாக்க சைஸ். நான் ரொம்ப வீக். எடுத்துட்டு போ. என்னையா பாக்குற? கொண்டு உள்ள வையா. சரிங்கம்மா. பாஸ் உங்க அம்மா பேசிட்டு இருந்ததுல நம்ம கேஸுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குன்னு பார்த்தா கேஸ் காரண்ட பேசிட்டு இருந்திருக்காங்க. பாஸ் ஏன் இவ்வளவு லேட்டுன்னு சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. டேய் இருடா இருடா, இன்னைக்கு ஃபுல்லா என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம்டா. பாஸ் இதுதான் அந்த குழந்தையா? ஆமாடா, குழந்தையா அது குட்டி பிசாசு. எக்ஸாக்ட்டா உங்கள மாதிரியே. எது? இல்ல இல்ல சுறுசுறுப்பா இருக்குன்னு சொல்ல வந்தேன். பாஸ் குழந்தை கேமராவை பாத்துருச்சு பாஸ். பாத்துருச்சா? ஆனா அது கேமரான்றது குழந்தைக்கு தெரியாதுல்ல. கரெக்ட் கரெக்ட். குழந்தைக்கு எப்படி கேமராவை தெரியும்? அதானே. என்னது இது? பிடிச்ச கலர். பாஸ் ஏதோ ஒரு வித்தியாசமான பொருள் நினைச்சுக்கிட்டு பால் எடுத்து அடிச்சிருக்கு பாஸ். அவ்வளவுதான். இருக்கலாம் இருக்கலாம். என்னடா எப்படி பாக்குறா? பாஸ் ஏதோ யோசிச்சுட்டு உங்க அம்மா ரூம் உள்ள போகுது. உங்க அம்மாவை கூட்டு வருமோ? அதானே தெரியல. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகாத போல் இருக்கு. பாஸ் இந்த துப்பாக்கி கூட பாப்பா கையில இருக்கிற துப்பாக்கி கலர்ஃபுல்லா இருக்கு பாஸ். அங்க தெளிச்சதுக்கு இங்கே ஏன் பாஸ் தொடங்கிறீங்க? தண்ணி மேல பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். அப்பா போயிடுச்சு. ஐயோ பாஸ் கை நிறைய கல் வச்சிருக்கு பாஸ்.
பாஸ் சிச்சி. ஆட்சி கேமரா ஒடிச்சிட போகுது பாஸ். சிச்சி அந்த அளவுல குழந்தைக்கு குறி வச்சு அடுக்க தெரியாதா? நாங்கெல்லாம் ஏறு. யார் இது தூக்கத்துல? ஐயோ என்ன பண்ணுது? கட் பண்ணிடலாம். ஐயோ அப்பா பார்க்கல. அப்பாடா. ஐயோ கையை வர பிடிச்சிருக்காரு. ஐயோ ஐயோ அப்பா தப்பிச்சுடா சாமி. என்னம்மா போன் எடுக்காம கட் பண்ண? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கண்ட நேரத்துல போன் பண்ணாதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். என் புருஷன் தூங்கிட்டு இருக்காரியா? தூங்கிட்டு தானே இருக்காரு, அப்புறம் ஏன் பயப்படுற? ஐயோ பேச்சு குரல் கேட்டா எந்திரிச்சுக்க மாட்டாரா? நீ தனியா வந்து பேசு. பார் உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. எதுக்காக போன் பண்ண சொல்லு. டென்ஷன் ஆகாத, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? என் தம்பியும் அந்த பொண்ணு சாப்பிட்டாங்களா? யோ நீ என்ன மனுஷனாயா நீ? இத கேட்கவா இந்நேரத்துக்கு போன் பண்ண? ஆமாம்மா, மனசு கேட்கல. அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு ஒரே தவிப்பு. ஐயோ அதுங்க நல்லா கொட்டிக்கிட்டு நிம்மதியா தூங்குது. நான் தான் உன்னால நிம்மதி இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கேன். சரி சரி, ஓவரா பில்டப் பண்ணாத. அவங்க சாப்பிட்டாங்கல்ல, அது போதும். நீ போனை வச்சுட்டு தூங்கு. பாரியா இன்னொரு தடவை இந்த மாதிரி போன் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணு, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. வெய்யா போன. சீ ஓ அப்பா